என்று சொல்லிவிட்டு நரேஷ் அவந்திகாவை இன்னும் வலுவாக இழுத்துக்கொண்டு கதவை நோக்கி சென்றார். அவர்கள் கதவை நெருங்கும் போது திடீரென கதவு பலத்த சத்தத்தோடு உடைந்தது. ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி கதவை தாக்கியது போல இருந்தது. எல்லோரும் திகிலோடு கதவை பார்க்க அங்கே சிவா நின்று கொண்டிருந்தார். அவனை பார்த்தவுடன் 4 பேரும் அதிர்ந்து விட்டார்கள். ஆனால் வரவே மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் திடீரென எதிரில் வந்து நிற்பதை பார்த்ததும் அவந்திகா எமோஷனல் ஆகி கண்கலங்கி விட்டார். அங்கிருந்த காட்சியை பார்த்ததும் சிவா கோபத்தில் எரிமலையாய் பொங்கினார். அவன் சத்தமாக கையை விடு என்று சொல்ல நரேஷ் ஒரு கணம் நடுங்கிவிட்டார். ஆனால் அவன் அவந்திகாவை விடவில்லை. சிவா நரேஷுக்கு எதிரில் வந்து நின்றான். கைகளை முறுக்கியபடி அவன் மேல இருந்து கையை எடு, இல்லனா அதுக்காக வருத்தப்படக்கூட உனக்கு வாய்ப்பு கிடைக்காது என்றார். நரேஷ் சட்டென அவள் கைகளை விட்டு விட்டார். ஆனால் பாட்டி தைரியமாக, ஏய் சிவா, நீ எதுக்கு இங்க வந்த? இது எங்க ஃபேமிலி மேட்டர், இதுல நீ தலையிடாத, ஒழுங்கா திரும்ப போயிடு என்றார். சிவா பாட்டியை திரும்பி பார்த்து, எது குடும்ப விஷயம்? அவந்திகாவுக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் பண்றதுக்கு பேரு குடும்ப விஷயமா என்றார். அதுவரை உயிரற்றவளாக இருந்த அவந்திகா அவன் குரலை கேட்ட பிறகுதான் மீண்டும் உயிர்ப்பித்தது போல உணர்ந்தார். அவள் போதையில் அரைகுறையாக, வந்துட்டியா? என்னை காப்பாத்த வந்துட்டியா? என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போ என்றார். அதை கேட்ட சிவா அவள் நிலையை பார்த்து மேலும் கோபமாகிவிட்டார். நரேஷின் மார்பில் கை வைத்து பின்னுக்கு தள்ளினார். நரேஷ் ஜர்க்காகி பேலன்ஸ் இல்லாமல் சில அடிகள் பின்னோக்கி நகர்ந்தார். பின் அவந்திகாவிடம், நான் வந்துட்ட அவந்திகா, நீ பயப்படாத என்று சொல்லிக் கொண்டிருக்க பாட்டி சத்தமாக, அவளை உன்னால கூட்டிட்டு போக முடியாது, அவ எங்க வீட்டு பொண்ணு என்று கத்தினார். சிவா கோவமாக, ஏ கிழவி, நான் பொண்ணுங்க மேல கை வைக்கிறது இல்ல, என் பொறுமையை சீண்டி பார்க்காத, அப்புறம் தாங்க மாட்டேன். இப்ப சொல்றேன் கேளு, இனிமே அவ உங்க வீட்டு பொண்ணு இல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து அவ எனக்கு சொந்தமானவ என்றார். பிறகு மீண்டும் அவந்திகாவிடம், டோன்ட் வரி அவந்திகா, நீ இப்போ சேஃபா தான் இருக்க, உனக்கு நான் இருக்கேன் என்று சொல்லி அவளை அங்கிருந்து அழைத்து போக நினைத்தார். அவந்திகாவின் கையை பிடித்துக்கொண்டு நகரத் தொடங்கிய போது நரேஷ் ஓடி வந்து சிவாவின் முதுகில் எட்டி உதைத்தார். ஆனால் சிவா அசையாமல் அப்படியே நின்றார். அவன் அப்படியே நிற்பதை பார்த்த நரேஷ் பயந்து விட்டார். சிவா அவளை சேஃபாக சுவற்றில் சாய்த்து நிற்க வைத்துவிட்டு பிறகு மெதுவாக நரேஷை திரும்பி பார்த்தார். நரேஷ் சிவாவிடம், யாரா நீ? அவ எனக்கு சொந்தம், வீணா தகராறு பண்ணாம விலகி போயிரு, எங்களுக்கும் ஆளுங்க இருக்காங்க என்றார். தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பி விட்டோம் என்று நரேஷுக்கு தெரியவில்லை. சிவா அவன் மார்பில் எட்டி உதைத்தான். அந்த உதையின் பலத்தால் நரேஷ் சுவற்றில் மோதி கீழே விழுந்தார். அங்கிருந்த டீப்பாய் உடைந்து நொறுங்கியது. பாட்டி இப்போதுதான் முதல் முறையாக சிவாவின் இந்த முகத்தை பார்த்தார். அதை பார்த்து அவர் திகைத்து போய்விட்டார். ஆனால் ரேகா தந்திரமாக, அட பாவி, இப்படி அநியாயம் பண்றியே, நந்தினி வாழ்க்கை அழிச்சது மட்டும் இல்லாம இப்போ அவந்திகா வாழ்க்கையும் நாசம் பண்ண பாக்குறியா? அதை தட்டி கேட்க வந்த நரேஷ அநியாயமா கொன்னுட்டியே என்று பொய்யான அழுகையோடு நரேஷிடம் ஓடினார். அவள் சிவாவை ஒரு கிரிமினலாக ஃப்ரேம் பண்ணி பயமுறுத்த பார்த்தார். ரேகா தனக்காக அழுவதை பார்த்த நரேஷ் அதை உண்மை என்று நம்பி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டார். ஆண்டி, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், அழாதீங்க ஆண்டி என்றார். நரேஷின் வார்த்தைகளை கேட்ட ரேகாவுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. அவள் எரிச்சலோடு, என்னது ஆண்டியா? நான் உனக்கு ஆண்டியா? எந்த ஆங்கிள் இருந்து நான் உனக்கு ஆண்டி மாதிரி தெரியுறேன்? இன்னொரு தடவை உன் வாயில இருந்து ஆண்டிங்கிற வார்த்தை வந்துச்சு, நானே உன்னை கொன்னுடுவேன் என்றார். ரேகா முகத்தை சுளித்தபடி திருப்ப நரேஷ் அவள் கையை பிடித்து, யார் ஆண்டி அவன்? ஏன் திடீர்னு உள்ள பூந்து ஆட்டத்தை கலைக்கிறான்? அவனுக்கும் அவந்திகாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான். அதற்கு ரேகா, அவன் நந்தினியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் என்றார். அதை கேட்டு நரேஷ் திகைத்து போனான். என்ன சொல்றீங்க? அவன் நந்தினியோட ஹஸ்பண்டா? அப்புறம் எதுக்காக அவந்திகாவை கூட்டு போறான் ஆண்டி என்று கேட்க அவன் மீண்டும் ஆண்டி என்று சொல்வதை கேட்ட ரேகா எரிச்சலாகி அவன் கையை உதறிவிட்டு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது என்ன ஆண்டின்னு கூப்பிடாதன்னு? என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஓடிடு என்று திட்டிவிட்டு ரேகா சிவாவிடம் சென்று, சிவா, நீ யார பழி வாங்க இதெல்லாம் பண்ற? அவளை ஏன் அவன் வீட்டில இருந்து பறிக்க பாக்குற என்று கேட்டார். சிவா அலட்சியமாக ரேகாவை தலை முதல் கால் வரை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தார். பின் அவளிடம், வீடா? எது இதுவா? அவந்திகாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜெயில்.
சின்ன வயசுல இருந்து நீங்க எல்லாரும் அவளை சித்திரவதை பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து பொண்ணுன்னு சொல்ல உங்களுக்கு கூச்சமா இல்ல என்று சொல்லிக்கொண்டே ரேகாவை நோக்கி நகர, அவன் தன்னை நோக்கி நெருங்கி வருவதை பார்த்த ரேகா பயந்து பின்வாங்கினார். உடனே பாட்டி சத்தமாக, நெல்லு சிவா, அவளை விட்டு என்று சொல்லி முடிப்பதற்குள் சிவா டேபிள் மீது வைத்திருந்த ஃப்ளவர் வேஸை எடுத்து வீசி எறிந்தார். அது ஜஸ்ட் மிஸ்ஸில் நந்தினியை கடந்து சென்று சுவற்றில் மோதி உடைந்தது. அதிர்ஷ்டவசமாக அது நந்தினியின் மீது படவில்லை. அதை உணர்ந்த நந்தினி சத்தமாக, ஸ்டாப் இட் சிவா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்று கத்தினார். பின் சிவா அவளை நெருங்கி வந்து, கொலை வெறியில இருக்க என்கிட்ட மோதாத என்று வான் செய்தார். அவன் கண்ணை பார்த்த நந்தினி சர்வமும் அடங்கியவளாய் அமைதியாகிவிட்டார். சிவா அவள் மேல் இருந்த கோவத்தை டேபிளில் வைத்திருந்த கம்ப்யூட்டர் மீது காட்டினான். அதை எடுத்து தரையில் வீசினான். அது உடைந்து நொறுங்கியது. நந்தினி அதிர்ச்சியோடு காதை பொத்திக் கொண்டார். உடனே பாட்டி, டேய் சிவா, இதுக்கெல்லாம் நீ விலை கொடுக்க வேண்டியிருக்கும், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்றார். ஆனால் அவன் பாட்டியின் வார்த்தைகளை கண்டு கொள்ளவே இல்லை. அவந்திகாவிடம் வந்து, வா போலாம் என்று சொல்லி அவந்திகாவை தன் கைகளில் ஏந்தி நடந்தார். பாட்டி மீண்டும் கோபமாக, ஏய் நில்லு, அவளை விட்டுட்டு போ. அப்படி என்ன உனக்கு அவன் மேல அக்கறை? அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி தங்கச்சி மேல ஆசைப்படுறியே, இது உனக்கே கேவலமா இல்ல? நீ ஒரு குட் ஃபார் நத்திங். உனக்கு காதல் ஒரு கேடா? ஒழுங்கா அவளை விட்டுட்டு விலகி போயிடு. நீ அவளுக்கு தகுதியானவன் இல்ல, நரேஷ் தான் அவளுக்கு ஏத்தவன். அவனை பத்தி தெரியுமா உனக்கு? அவன் நினைச்சா உன்ன மாதிரி 1000 பேரை விலைக்கு வாங்கிடுவான் என்றார். சிவா கூல் டோனில், நான் குட் ஃபார் நத்திங் தான், பட் உங்களை மாதிரி பீஸ்ட் இல்ல. கொஞ்சம் கூட கருணையே இல்லாம ஒருத்தரை கொடுமைப்படுத்துற அளவுக்கு கேவலமானவை இல்ல. அண்ட் இந்த நரேஷ், அவனால என் முடிய கூட வாங்க முடியாது என்றான். அதை கேட்ட நரேஷ் மெதுவாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நீ தேவையில்லாம சிங்கத்தை சீண்டி விட்டுட்ட, இனி உன்னால இங்கிருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது என்றான். சிவா நரேஷை பார்த்து கேவலமாக ஒரு சிரிப்பு சிரித்தான். அதை பார்த்ததும் நரேஷுக்கு நரம்பு புடைத்தது. சிங்கமா? நீயா? நீ ஒரு நாய், முதலாளியோட கால நக்கிற நாய். அது மட்டும் இல்ல, நீ எப்படி இவ்வளோ சீக்கிரம் பணக்கார ஆனன்னு எனக்கு எல்லாமே தெரியும். உன்னோட ஜாதகமே என்கிட்ட இருக்கு, உன்னை பத்தின எல்லா ரகசியமும் எனக்கு தெரியும் என்றான் சிவா. அதை கேட்ட நரேஷ் பயத்தில் நடுங்கினான். நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்க முடியும், பாக்குறியா என்றார். நரேஷுக்கு உள்ளுக்குள் ஒரு பயம் இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், சும்மா என்ன மிரட்டி பார்க்காத, உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது என்று சொல்ல, சிவா அவந்திகாவை ஏந்தியபடி போனை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தார். அதை பார்த்த பாட்டி, நீ யாருக்கு வேணா கால் பண்ணு, இதுக்கெல்லாம் நாங்க பயந்துருவோமா என்று சொல்லிக் கொண்டிருக்க, சிவா பாட்டியை பார்த்து, நான் அவனை கூட மன்னிச்சிடுவேன், ஆனா உங்களை என்னால மன்னிக்கவே முடியாது. எண்ணில இருந்து உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேதான் இந்த சிவாவோட கேமை நீங்க முழுசா பார்க்க போறீங்க. இதை சொல்லிவிட்டு சிவா செல்போனில் யாரோ ஒருவரிடம் பேச ஆரம்பித்தார். பேசும்போதே அவன் செல்போனுக்கு நூற்றுக்கணக்கான மெசேஜஸ் வந்து குவிந்தது. சிவா போனை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்து, நரேஷ், எஸ் அதே நரேஷ் தான், அவனை பத்தின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எனக்கு இப்பவே அனுப்பி வைங்க அண்ட் டெர்மினேட் ஹிஸ் ஜாப் ரைட் நவ். இதை சொல்லிவிட்டு அவன் போனை துண்டித்த ஒரு சில செகண்டுக்குள் நரேஷின் செல்போன் ரிங் ஆனது. நம்பரை பார்த்த நரேஷ் அரண்டு விட்டான். அவனுடைய பாஸிடம் இருந்துதான் கால் வந்தது. போனை எடுத்து நடுங்கும் குரலில், ஹலோ பாஸ் என்று சொல்ல, நரேஷ், இனிமே நீங்க ஆபீஸ்க்கு வர வேண்டாம், யூ ஹேவ் பீன் டெர்மினேட்டட் என்று சொல்ல, அவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அவன் கையில் இருந்த போன் நடுவி கீழே விழுந்து உடைந்தது. அவன் சிவாவை திரும்பி பார்த்து ஷாக்கிங் டோனில், டேய் யாரா நீ, என்னடா பண்ண? என் ஜாப், என் லைஃப் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு என்றான். சிவா அமைதியாக, இதுக்கே கவலைப்பட்டா எப்படி, இது வெறும் ஆரம்பம்தான் என்றான். அதை கேட்ட நரேஷ் வெளவெளுத்து விட்டான். அவனுக்கு ஜாப் போய்விட்டது என்று கேள்விப்பட்ட மறுநொடியே அவனுக்குள் இருந்த ஆணவமும் அழிந்து விட்டது. சிவா ஒரு நொடியில் அவன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிவிட்டான். நிச்சயமாக சிவா ஒரு சாதாரண ஆள் இல்லை. அவனால் சொடக்கு போடும் நேரத்திற்குள் ஒருவரின் லைஃபை காலி செய்துவிட முடியும். அந்த அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்கிறது என்று தெரிந்தவுடன் நரேஷ் மண்டி போட்டு அவனிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்து விட்டான். சார் ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். ரேகா ஆண்டி பேச்சை கேட்டு நான் பண்ணக்கூடாத தப்பா பண்ணிட்டேன். ப்ளீஸ் சார், இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என் வேலையை எனக்கு திருப்பி கொடுங்க சார்.
இனி உங்க வழிக்கே நான் வரமாட்டேன் சார் என்று கெஞ்சினார். ஆனால் அவந்திகா விஷயத்தில் சிவா யாரையும் மன்னிக்க தயாராக இல்லை. அவந்திகா மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ இத பத்தி யோசிச்சிருக்கணும் நரேஷ். இப்ப வருத்தப்பட்டு நோ யூஸ். நீ செஞ்ச தப்புக்கு இது ரொம்ப ரொம்ப சின்ன தண்டனை தான். ரேகா ஆண்டியே சொல்லி இருந்தாலும் உனக்கு சுய புத்தி இருந்திருக்கணும் என்றான். சிவா கண்டிப்பாக தன்னை மன்னிக்கப் போவதில்லை என்று புரிந்த நரேஷ் தரையில் படுத்து அழ ஆரம்பித்து விட்டார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.